அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டி. ஸோ நம்ம இந்தியிலேருந்து ஒரு இனிஷியேட்டிவா எல்லா சப்ஜெக்ட்ஸோட லெக்சர்ஸையும் வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸாக யூடியூப்ல போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரெகுலராக இருந்துட்டு ஒரு லெக்சர் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த சப்ஜெக்ட் நம்ம நல்லா பார்த்து அதை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்டிங்காக ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி ஆர் இந்தியன் சிவிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்டாக இருக்கு. அந்த சப்ஜெக்டை எவ்வளோ ஈஸியாக அதோ டிஃபென்ஸ் ஓரியன்டாக எப்படி படிக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் லெக்சர், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு இருக்க பேக்ரவுண்ட் ஆக்ட்ஸ், பிரிட்டிஷ் பாஸ் பண்ண ஆக்ட்ஸ் என்னென்ன அதை பற்றி ஒன்று நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ரூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ரூலை வி கேன் டிவைட் இன்டு டூ மேஜராக. ஒன்று கம்பெனி ரூல், இன்னொன்று கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் பாருங்க, ஒன்று கம்பெனி ரூல், இன்னொன்னு கிரவுன் ரூல் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கம்பெனின்றது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹிஸ்டாரிக்கலா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாத்தீங்கன்னா 1600 AD. அதுல குயின் எலிசபெத் I அந்த டைம்ல அந்த பிரிட்டிஷ் குயின் அவங்களோட பெர்மிஷனோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அப்போ அவங்க ஒரு ராயல் சார்ட்டர் வாங்குறாங்க குயின் போய். என்ன ராயல் சார்ட்டர்னா, அங்க பிரிட்டன்ல இருக்க மெனி கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனிஸ்ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் இந்தியாவில வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை குயின் எலிசபெத் I வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது ஆர் கமிங் டு இந்தியா. தென் பார்த்தீங்கன்னா 1609 என்ன நான் சொல்றேன். 1609ல கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ், இந்த கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவா ஹிஸ் கமிங் அண்ட் மீட்டிங் த குயின், த கிங் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரை வந்து அவங்க மீட் பண்றாரு. So Jahangir meet பண்ணிட்டு then he is asking for permission, but at the time Jahangir refused to give him permission. சரிங்களா? Then in the year 1630 for the first time சூரத்ல இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி செட்டப் பண்றாங்க. அதனால தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் in Surat ஈஸ்ட் இந்தியா கம்பெனி is setting up a factory. So that is a start of the first factory. அந்த காலத்துல ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரின்றது மேனுஃபேக்சரிங்காக கிடையாது. ஃபேக்டரின்றது வேர் ஹவுசஸ், அதாவது அவங்களோட பிக் வேர் ஹவுஸ் அவங்களோட பொருளை ஸ்டாஷ் பண்றதுக்காகவும் அவங்க வாங்குற பொருள் அங்கே வச்சிருக்கிறதுக்காகவும் அவங்க இடத்துல அந்த பொருளை ஸ்டோர் பண்றதுக்காகவும் வச்சிருக்கிறது தான். இந்த ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா கோஸ்டல் லைன்ஸ்லயும் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா சூரத் இங்க, கொச்சின், தென் பாம்பே, அண்ட் தென் கல்கட்டா, வைசாக், மசூலிப்பட்டினம், மெட்ராஸ், ட்ரிவாண்ட்ரம், இந்த மாதிரி எல்லா கோஸ்டல் லைன்ஸ்ல தான் அந்த முக்கியமான ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் லைன் டிரான்ஸ்போர்ட் தான். So from there, it will be easy for the British to travel all the way to the coast, okay, all the way to the Britain. So that is why they have started this factories along the coast. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் முதல்ல சூரத்ல இருந்த ஃபேக்டரி. தென் அதுக்கப்புறம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா then in the year 1615, okay, the ambassador of King James அவே டைரக்டா, அதாவது கிங்கே டைரக்டா பிரிட்டனோட கிங்கே டைரக்டா ஒரு அம்பாசடர் ஒருத்தர் தூதுவர் ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் தான் நத்திங் பட் சர் தாமஸ் ரோ. The Thomas Roe, he got two royal firman அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் ஃபர்மன்றது ராயல் பர்மிஷன் ஆர் ராயல் டிக்டேட். என்னன்னா இந்த தாமஸ் ரோ அங்க இருந்து கொண்டு வர பொருளை இந்தியாவில நான் விற்கலாம், அதுக்கு விற்கிறதுக்கு எந்த கஸ்டம் டியூட்டியும் கிடையாது, எந்த சுங்க வரியும் கிடையாது, ஃப்ரீயா நான் விற்கலான்ற பர்மிஷன் அவர் வாங்குறாரு. ஸோ இந்த பெர்மிஷன் பை சார் தாமஸ் ரோ தான் லேட்டர் இட் ஹாஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் இந்தியன் ட்ரேட். அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட ட்ரேட் அதிகமாயிட்டே போகுது. நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல இந்த பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே கிளாஷ் ஆகுது. அப்படி கிளாஷ் ஆகி தான் 2 இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் பண்றாங்க. அந்த 2 இம்பார்ட்டன்ஸ் பேட்டில் தான் ஒன்னு in 1757 இது பேட்டில் ஆஃப் பிளாசி. எஸ், இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி பிளாக் ஹோல் இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டோட கான்சிக்வன்ஷியல் தான் நடக்குது. அந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து they started to fortify their settlements. கல்கட்டால இருந்தவங்க ஃபேக்டரி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிராஜுத் தௌலா அப்படின்ற லோக்கல் ரூலர் அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு பிரிட்டிஷ்க்கு, என்னன்னா நீங்க இந்த மாதிரி அங்கே ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி அவங்க ஃபேக்டரி வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ற பட்சத்துல தான் சிராஜுத் தௌலா அங்க இருக்க பிரிட்டிஷ் பீப்புளை கேப்சர் பண்ணி he is putting all this 126 people around ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சிடறாரு. அந்த ரூம்ல நைட் ஃபுல்லா அடைச்சு வச்சதுனால அடுத்த நாள் கிட்டத்தட்ட 23 பேர் மட்டும் தான் உயிரோட இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மூச்சு தண்ணீர்ல இறந்து போயிடுறாங்க. அதுதான் பிளாக் ஹோல் இன்சிடென்ட். அந்த பிளாக் ஹோல் இன்சிடென்ட்னால லீட் ஆனது பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்றது இட் இஸ் பிரிட்டிஷ் வர்சஸ் சிராஜுத் தௌலா.
இந்த பேட்டில் பிரிட்டிஷ் அட் த டைம் கால் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் த சவுத்ல இருந்து ஹீரோ ஆஃப் ஆர்காட் அதாவது ராபர்ட் கிளைவை கூப்பிடுறாங்க. ஸோ ராபர்ட் கிளைவ் ஒரு கான்ஸ்பிரசி வச்சு யாருன்னா சிராஜுத்தௌலோட நெஃப்யூ, அவர் தான் மிர் ஜாஃபர். ஸோ அந்த கான்ஸ்பிரசி வச்சு இந்த பேட்டில் ஆஃப் பிளஸில ஓகே பிரிட்டிஷ் சிராஜுத்தௌலா ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்ல தேர் அப்பாயிண்டிங் அ பர்சன் கால் மிர் ஜாஃபர். இந்த மிர் ஜாஃபருக்கும் பிரிட்டிஷ்க்கும் லேட்டர் நிறைய பிரச்சனை ஆகுது. அதனால மிர் ஜாஃபர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர் காசிம், அதாவது மிர் ஜாஃபரோட சன் இல்ல, ஹிஸ் நேம் இஸ் மிர் காசிம். அந்த மிர் காசிம் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த மிர் காசிம் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ் இஸ் ஃபேசிங் லாட் ஆஃப் ட்ரபிள் ஃப்ரம் த லோக்கல் ரூலர்ஸ். தென் இது அடுத்த ஒரு வார்க்கு கொண்டு போகுது. அந்த பேட்டில் தான் 1764 பேட்டில் ஆஃப் பக்சர். இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் தான் இந்தியன் ஹிஸ்டரியே ஒரு 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 வாட்டர் ஷெட் மூமெண்டா அமைது. இது வந்து லிட்டரலா இது ஒரு புரட்டி போடுது. என்ன நடக்குது இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்னு பாத்தீங்கன்னா, மிர் காசிம், ஷுஜாவுத்தௌலா அதாவது சிராஜுத்தௌலாவோட பையன், அண்ட் தென் ஷா ஆலம் அட் த டைம் முகல் எம்பரர் இருந்த 3 பேரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டைக்கு போறாங்க. இந்த பேட்டில் கம்பைன்டு பேட்டில் பிரிட்டிஷோட ஆர்மி ஜெனரலா இருந்த ஹெக்டர் முன்ரோ, ஸோ ஹீஸ் அ மிலிட்டரி கமாண்டர், அவரோட லீடர்ஷிப்னால இந்த பேட்டில் பிரிட்டிஷ் இஸ் அகைன் வின்னிங். பிகாஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் பக்சர் த பிரிட்டிஷ் ஒன் திஸ் பேட்டில். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்னு ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரீட்டி சைன் பண்றாங்க, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். சார் இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765 இது என்ன சொல்லுதுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் they are using a term called diwani rights. அது என்ன சார் diwani rights? ஜெனரலாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில government is an authority to collect tax or an authority that collect tax is called government. So government மட்டும்தான் வரி போட முடியும். இப்போ நம்ம இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் தான் இப்போதைக்கு டாக்ஸ் போட முடியும். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போடலாம், அது ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டில எடுத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, 2 ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் மட்டும் தான் வரி போட முடியும். அப்போ அந்த காலத்துல இந்த திவானி ரைட்ஸ் மூலமா பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஹியர் ஆஃப்டர் பெங்கால், பீகார், ஒரிசா அதோட திவானி ரைட்ஸ், அதாவது திவானி ரைட்ஸ் ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ், ரைட் டு கலெக்ட் டாக்ஸ். அப்போ டாக்ஸா இருந்தது லேண்ட் ரெவென்யூ, அதாவது நிலவரி. இந்த நிலவரியை இனிமேல் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவர் அவங்க வாங்கிக்கிட்டாங்க இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் மூலமா. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட். ஏன்னா பிரிட்டிஷ் நான் இன்டைரக்டா கவர்மெண்ட்ன்றதை இந்தியா மேல செலுத்தினாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் வரி போட முடியும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த லோக்கல் ரூலரே அவருக்கு தேவையான பணத்துக்கு பிரிட்டிஷ் கிட்ட தான் கை நின்றாங்க. அதுதான் அந்த ஃபேமஸ் திவானி ரைட்ஸ். இந்த திவானி ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷோட அபிஷியல் ரூல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடந்தப்பதான் அங்க இருந்து பிரிட்டிஷ் பர்மிஷன் கொடுத்தவங்களே அவங்களுக்கு தெரியுது, ஓகே கம்பெனி நல்லா அங்க கால் தடத்தை பதிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் they started to control the company. அப்போ பாஸ் பண்ற ஆக்ட் தான் for the first time they are passing an act called regulating act. அதனால அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், அதனால தான் சொல்றேன் பிரிட்டிஷ் ரூலை 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு கம்பெனி ரூல், இன்னொன்னு கிரவுன் ரூல். இது என்ன அந்த கம்பெனி ரூல் அப்படின்னா, 1773ல ஆஃப்டர் திஸ் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் திவானி ரைட்ஸ் பிரிட்டிஷ்க்கு கிடைச்சிருச்சு. அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷியலா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன்ல இருந்து இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்காக, இந்த கம்பெனின்றது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்காக முதல்ல ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அதுதான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். அந்த ஆக்ட் பேர்ல இருக்கும், இதுக்கு பேரு ரெகுலேட்டிங் ஆக்ட். What they are regulating here அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட்னாலே கண்ட்ரோல்னு அர்த்தம். The British Parliament is controlling the company because the company was given permission by the British Parliament. இந்த 1773 ஸ்டார்ட் ஆகுது. It goes up to 1857. 1857 வரைக்கும் அவங்க தான் ரூல்ல இருக்காங்க. இந்த மீன் டைம்ல தான் இந்த கம்பெனி இந்த இந்தியாவை பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அதை ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரியன், ஹிஸ் நேம் இஸ் ஜேம்ஸ் மில், அவரு த ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வாட் இஸ் செல்லிங் பிரிட்டிஷ் இஸ் சைஃபனிங் இந்தியா வெல்த் அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து கங்கா ரிவர்ல டிப் பண்ணி, அந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு தெரியும், ஸ்பாஞ்ச் விட்டு டேக் ஆல் த வாட்டர். அந்த ஸ்பாஞ்ச் வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்றாங்க. எங்கன்னா தேம்ஸ் ரிவர், ஏன்னா தேம்ஸ் ரிவர்ல தான் வந்து லண்டன் சிட்டிஸ் தேர். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில முக்கி எடுத்தா எவ்வளோ சக் பண்ண முடியுமோ அவ்வளோ தே ஆர் சைஃபனிங் ஆர் தே சக்கிங் த வெல்த் ஃப்ரம் இந்தியா டு பிரிட்டன் அப்படின்னு எடுத்துட்டாரு. ஈவன் ரீசெண்டா கூட தே ஹவ் கால்குலேட்டட் ஹவு மச் தே கூட எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா. அதோட அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டா 43 to 45 trillion சொல்றாங்க. அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து. அந்த 45 to 43 trillion இப்ப இருக்க இந்தியன் எக்கனாமியோட சைஸ் அரௌண்ட் 4 to 4.5 trillion. டோட்டல் சைஸ் இப்ப இருக்க 2025ல இருக்க இந்தியன் எக்கனாமி அவ்வளவு பெருசு. ஜஸ்ட் இமேஜின், அந்த காலத்திலே they have exploited around 43 to 45 trillion. It is a huge one. அதுதான் இந்த கம்பெனி ரூல்.
சார் ஏன் அப்போ பார்த்தீங்கன்னா 1857 வரைக்கும் தான் இருக்கு. சடனா 1857 இங்க கிரவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா 1858ல இருந்து டில் அவர் இண்டிபெண்டன்ஸ் 1947 வரைக்கும் கிரவுண்ட் ரூல் இருக்கு. சார் சடனா தேர் இஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் 1857 டு 1858 இங்க இந்த கம்பெனி ரூல் கிரவுண்ட் ரூலா மாறுது. அதாவது என்னன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் முன்னாடி கம்பெனியை மிடில் மேனா வச்சு இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நவ் அந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் டைரக்டா நானே இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன்னு வராங்க. ஏன் அப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த மீன் டைம் சம்திங் இஸ் ஹேப்பனிங். தட் சம்திங் இஸ் none other than கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இதுக்கு இன்னொரு பேரு செப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. செப்பாய் மியூட்டினி. ஏன்னா இதை இந்தியன் செப்பாய்ஸ், அதாவது இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால இதுக்கு இன்னொரு பேரு செப்பாய் மியூட்டினி ஆர் கிரேட் ரிவால்ட். இந்த ரிவால்ட் மூலமா ஆல்ரெடி த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வாஸ் பிளானிங், எப்படா இந்தியா வந்து நம்ம டைரக்டா கையில் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ when this happened with throughout India, இதை ஒரு காரணமா வச்சு கம்பெனியை எலிமினேட் பண்ணிட்டு ஹியர் ஆஃப்டர் பிரிட்டிஷ் will be directly under the crown. இங்க கிரவுன் அப்படின்னா கிங் ஆர் குவீன் அர்த்தம், அதாவது பிரிட்டனோட டைரக்ட் கண்ட்ரோல். ஸோ அதுதான் இந்த கிரவுன் ரூல். ஸோ நீங்க பிரிட்டிஷ் ரூல் 200 years அரௌண்ட்னு பார்த்தா கூட அதுல 50% ஆஃப் த டைம் we are not ruled directly by the British. பிரிட்டிஷ் ஒரு கம்பெனி ரூல் பண்ணிருக்காங்க, ஒரு பிரைவேட் கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் எனக்கு கேட்டீங்கன்னா இது 58 to 1947 தான். அதுதான் அந்த கிரவுன் ரூல். ஸோ கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் பாலிட்டி மட்டும் சொல்லல, ஹிஸ்டாரிக்கல் திங்ஸும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். ஏன்னா சேம் அண்ட் மாடர்ன் ஹிஸ்டரி நீங்க படிக்கிறப்போ இதே கான்செப்டா இருக்கும். அதனாலதான் இந்த பாலிட்டி ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பர் இம்போஸ்டா தான் இருக்கும். யூ கேன் நெவர் செப்பரேட் ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி டுகெதர் பிகாஸ் வித்வுட் ஹிஸ்டரி பாலிட்டி இஸ் ஜஸ்ட் mere laws and facts. Without polity, history is just mere facts. So இது ரெண்டுமே நம்ம சேர்த்து வச்சு படிக்கிறப்ப தான் we will have a holistic idea about how British really exploited India. பிரிட்டிஷ் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்லயே பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாவை நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். இதுல ஹிஸ்டாரிக்கலா நம்ம பேசணும்னா அதுக்கு மாடர்ன் ஹிஸ்டரி. இப்போ நம்ம லீகலா போறோம். லீகலானா இந்த மீன் டைம் இந்த கம்பெனி இருக்கப்ப என்னென்ன ஆக்ட்லாம் பாஸ் பண்ணாங்க, what are the acts they passed and they exploited India. இந்த கிரவுன் ரூல்ல என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணாங்க, what are the acts they passed to exploit India அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So we are going to start with the first company rule. Let's go. So நான் இப்போ சொன்னதான் சொல்லியிருக்காங்க பாருங்க சிம்பிளா. 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கிரியேட்டட் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அதுக்கு 1765 அதுக்கப்புறம் இந்த திவானி ரைட்ஸை வாங்கினாங்க. நான் சொன்ன திவானி ரைட்ஸ் என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஓவர் லேண்ட் ரெவன்யூ, நிலவரி. தென் ஏதாவதுன்னா பெங்கால், பீகார், ஒரிஷா இதோட வாங்குறாங்க. அண்ட் தேர் கண்டினியூங் அஸ் அ கம்பெனி. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அண்ட் 1858 சப்பாய் முட்டினி நடக்குது. இந்த சப்பாய் முட்டினி மூலமா தான் கம்பெனி ரூல் டைரக்டா கிரவுன் ரூலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. தென் யூ கேன் see 1947 ஆகஸ்ட் 15 we are getting the independence. அதனால தான் ப்ராடா இந்த கம்பெனி ரூல் அண்ட் கிரவுன் ரூலா பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி ரூல் நம்ம பார்க்கலாம். கம்பெனி ரூல்ல என்னென்ன ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணாங்கன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆக்ட்ஸ். நீங்க பாருங்க கிட்டத்தட்ட 8 acts they have passed in the company rule itself, starting from the regulating act of 1773. So once we finish this, we are going to go the crown rule. Crown rule என்னென்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்கன்னு ஒன்னா பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி ரூல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலேட் மீன்ஸ் கண்ட்ரோல். யூசிங் திஸ் ஆக்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட் டைரக்டா இந்தியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. இதை நம்ம ஃப்ளோ சார்ட் நம்ம வரையணும்னா சிம்பிளா சொல்லலாம். கிரவுன் இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. இந்த கிரவுனுக்கு கீழே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருப்பாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே தான் இந்தியா இருப்பாங்க. So the crown will not directly exploit India. அவங்க they will give the instructions to the parliament. Parliament will control the East India Company. This East India Company will exploit India. So இது direct exploitation கிடையாது, indirect exploitation. ஸோ இதுதான் அந்த செயின். ஸோ இப்படிதான் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கும். இந்தியா will be at the bottom. அதனால தான் நீங்க பார்க்கலாம் தெளிவா they have given the British government right to control and regulate the affairs of English East India Company. ஸோ இந்த கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட் இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலைசேஷன்னா பவர் கான்சென்ட்ரேட்டிங் இன் ஒன்லி ஒன் ஹேண்ட்ஸ். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா பவர் ஷேரிங். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஈச் ஒரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர் இருக்கும். இது பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். என்னன்னா நானும் பவர்ஃபுல் நீயும் பவர்ஃபுல்னு சொல்றது. பட் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா கீழே இருக்க கவர்மெண்ட் இருக்க எல்லா பவரையும் எடுத்து உனக்கு எந்த பவரும் கிடையாது, நான் மட்டும் ஐ ஹாவ் ஆல் த பவர்ஸ் சொல்றது பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ பிரிட்டிஷ் சென்ட்ரலைசேஷன். ஸோ பிரிட்டிஷ் இந்த சென்ட்ரலைசேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது 1773 ஆக்ட்ல. ஏன் நான் தெளிவா சொல்றேன்,
நீங்க ஒரு பாயிண்ட் பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ திஸ் ஆக்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. எதனால நம்ம பார்க்கலாம், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியால இருந்தது 3 பிரசிடென்சிஸ் ஆர் 3 ப்ராவின்சஸ், பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். அது ஒருத்துக்கும் ஒரு கவர்னர் இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. நீ பாருங்க, இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் சேஞ்ச் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ 3 பிரசிடென்சிஸ் தான் இருந்தது. இங்க பெங்கால், இங்க பாம்பே, இங்க மெட்ராஸ். இது 3த்துக்குமே கவர்னர் இருக்காங்க. ஆனா பெங்கால் கவர்னருக்கு ஒரு அடிஷனல் ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, அதுதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் none other than மிஸ்டர் லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். இந்த கவர்னர் ஜெனரல் ஒரு டாப் கொடுக்கறனால முன்னாடி ஆல் திஸ் 3 people ஆர் ஈக்குவல் பிளேஸ், எல்லாருமே சேம் பிளேஸ்ல தான். இப்போ இவருக்கு கவர்னர் ஜெனரல் போஸ்டிங் கொடுத்தனால அவர் இப்போ ஒரு படி மேல இருக்காரு. ஸோ கவர்னர் ஜெனரல் நீங்க பார்க்கலாம், கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் சப்பார்டினேட் டு த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். முன்னாடி ஈக்குவலண்டா இருந்தாங்க, இப்ப சப்பார்டினேட் அப்படின்னா அவங்களுக்கு கீழே. ஸோ இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாம்பே இருக்காங்க. ஸோ முன்னாடி சேமா இருந்தவங்களுக்கு இப்போ ஒருத்தர் மேல தூக்கிட்டு இவங்கள்ட்ட பவர் மேல கொடுத்தனாலதான் இதை சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்ட்ரலைசேஷன் நல்லா புரிஞ்சுங்க. The problem with centralization is that when you are doing too much of centralization, power என்கிட்ட மட்டுமே இருக்கணும்னா you don't understand the problem faced by the people below. அதனால தான் power sharing, decentralization is always viable than the centralization. அந்த centralization பீக்குக்கு போறப்ப தான் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்குது. அதனால நீங்க தெளிவா சொல்லலாம், இப்போ இதுதான் சென்ட்ரலைசேஷன், பவர் கான்சென்ட்ரேஷன். இது ஒரு பீக்குக்கு போறப்ப இந்த பீக்ல தான் கிரேட் ரிவோல்ட் நடக்குது. Too much power started to concentrate. Then British understood that நம்ம பவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளே வச்சுக்கிறனால தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் they'll start to decentralize. இது இந்த பாட்டு தான் கம்பெனி ரூல், இந்த பாட்டு கிரவுன் ரூல். கிரவுன் ரூல்ல கொஞ்சம் கொஞ்சமா டீசென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன சார் டீசென்ட்ரலைஸ்? இந்த நீயே கொஞ்சம் பவர் வச்சுக்கோ, கீழே இருக்கவங்களை பவரை கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் the company rule centralization started to increase, yes, ascending. Whereas after that point, Great Revolt of 1857, the centralization started to decrease and decentralization started to happen. Power sharing started to happen. And in 1947, they shared every power and then they left India. Yes, and left India for good. அதுதான் the centralization and decentralization. நீங்க அதுல தெளிவா பார்க்கலாம். The Varan Hassan became the first Governor General of Bengal, and which means when he is a Governor General, ரிமைனிங் டு கவர்னர்ஸ் மெட்ராஸ் அண்ட் பாம்பேயோட கவர்னர்ஸ் அவருக்கு கீழே வர ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹேப்பன் இன் த ரெகுலேட்டிங் ஆக்ட். நாட் ஓன்லி தட், நீங்க பார்க்கலாம், தே ஆல்சோ கிரியேட்டட் அனதர் திங் கால் சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வேற, சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா வேற. கல்கட்டாக்குன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் கிரியேட் பண்ணாங்க. அதோட சீஃப் ஜட்ஜா எலிஜா இம்பேன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க. சீஃப் ஜட்ஜ் of that Supreme Court of Calcutta is a person called Elijah Impe. So Supreme Court of Calcutta was created by this act also. And also see, the servants of the company are prohibited from engaging in private trade and bribe. So இந்த ஆக்ட்ல தெளிவா என்ன சொல்றாங்க, கம்பெனி பீப்புள் அவங்க தனியா பிரைவேட்டா எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ they should avoid taking bribes, லஞ்சம் வாங்கக்கூடாது. But all they did is taking bribes and doing all the private things. In fact, company representatives, people started to learn how to be corrupt and how to give money to make the things done. So idum they have given. And this we already know, Governor General was Lord Warren Hastings. First Governor General of Bengal is Lord Warren Hastings. And you see, control of the British government over the company by means of a body called Court of Directors. Very, very, very important. See, they have specially mentioned something called Court of Directors, a governing body of the company. So adana sir, the Court of Directors. நான் இங்க முன்கூட்டியே நான் எழுதுனேன், நீங்க பார்க்கலாம். பாருங்க, Crown is on the top, then British Parliament is in the bottom, then East India Company. இந்த கம்பெனிக்கு கீழே தான் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இப்போ நீங்க எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போ டேக் டாடாஸ் ஆர் டேக் அதானிஸ், அம்பானிஸ், எல்லா கம்பெனிக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்த இந்த கம்பெனிக்கு இருந்தது தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனிக்கு ஹெட்டே இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான். இதுல ஒரு 10 to 15 பேர் இருக்கலாம். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் they will be responsible to the parliament.
இப்போ கிரௌனுக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா டைரக்டா இந்தியாவை கேட்க மாட்டாங்க. They will ask to the parliament. Parliament will ask the question to the court of directors. The court of directors will answer. So the court of directors will take care of India. கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஹூ இஸ் கோயிங் டு பி த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பாம்பே டிசைட் பண்ணிட்டு அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் த கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி. ஸோ அவங்க தான் மிடில் மேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு கம்பெனி யூஸ் பண்ணாங்கன்னு, அந்த கம்பெனியோட ஹெட் தான் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கால் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ தே டைரக்ட்லி எக்ஸ்ப்ளாய்டட் இந்தியா. ஸோ ஹியர் ஆஃப்டர் வென் டு மேக் கண்ட்ரோல் ஓவர் இந்தியா, they'll simply have the control of court of directors. ஏன்னா இவங்களை பிடிச்சோம்னா இவங்க மூலமா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணலாம். So that is how the crown control the court of directors like anything. And you can see in the upcoming slides that rather than now one body, later they created two bodies to control India. அதுதான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அது நான் செப்பரேட் என்னன்னு சொல்றேன். இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா the British did everything so that they can control the company. Why? Because eventually that company is controlling the India. இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கீழே வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இன்டைரக்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது மறைமுகமா அவங்கள சுரண்டுறதுன்ற அர்த்தம். இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 ஆர் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் டிக்ளரேட்டரி ஆக்ட். இந்த டிக்ளரேட்டரி ஆக்ட்னா அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா கிரியேட் பண்ணது உங்களுக்கு தெரியும். இந்த சுப்ரீம் கோர்ட் கல்கட்டா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மெனி ஜமீன்தார்ஸ் அண்ட் நிறைய இந்தியன்ஸ் வெண்ட் அண்ட் ஃபைல் கேஸ். பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மெனி கேசஸ் தே ஸ்டார்டட் டு அப்ளை. பிகாஸ் ஆஃப் தட் த கம்பெனி, அந்த கவர்னர் ஜெனரல் அந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் இந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆர் இசி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ். இது யாருன்னா, இப்போ அட் பிரசன்ட் நீங்க எடுத்துக்கலாம், பிரைம் மினிஸ்டர் இஸ் அ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டருக்கு கூட அவர் அசஸ் பண்றதுக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது அமைச்சரவை அப்படின்னு இருப்பாங்க. ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் பிளஸ் அதர் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட் மாதிரி. அதே மாதிரி அந்த காலத்துல கவர்னர் ஜெனரல் பிளஸ் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில், இந்த இதுல ஒரு 4 பேரு, இதுல ஒருத்தர். ஸோ இந்த 5 பேரும் தான் தே வில் ரூல் இந்தியா. ஸோ இந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். இந்த கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றதும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். இந்த 5 பேரும் சேர்ந்து தான் தே வில் எக்ஸ்ப்ளாய்ட் இந்தியா. இந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு ட்ரபிள் வருது. என்னன்னா, ஆல் திஸ் பீப்புள் ஆர் ஃபைலிங் கேஸ் அகேன்ஸ்ட் தம். கேஸ் போடுறதுனால சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க ஸ்டாப் பண்ணுது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ வந்து பார்லிமெண்ட் கிட்ட சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் வெரி கிளியர், தே ஹவ் பாஸ்ட் an act. What the act says, hereafter ரெவென்யூ மேட்டர்ஸ், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல எனிதிங் ரிலேட்டட் டு கவர்னர் ஜெனரல் கவுன்சில், அதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க. அதுதான் அந்த அமெண்டிங் ஆக்ட். நீங்க பார்க்கலாம், இட் எக்ஸம்ப்டட், விதிவிலக்கு, இந்த கவர்னர் ஜெனரல், இந்த கவுன்சில் from the jurisdiction of Supreme Court, from the Supreme Court of Calcutta. And not only that, it excluded the revenue matters, which means இனிமே கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் ரெவென்யூ ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்கள்ட்ட போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்த நோக்கமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தடுக்குதுன்றனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களை கேள்வி கேட்கிற பவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த டிக்ளரேட்டரி ஆக்ட் ஆஃப் 1781 அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி தட், நீங்க பார்க்கலாம் ஜெனரலா இதுல லாஸ்ட் பாயிண்ட் நீங்க பாருங்க, the appeals from the provincial court could be taken to the governor general council, yes, and not the supreme court அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னா, இப்போ நீங்க ஹைகோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா அந்த ஹைகோர்ட் ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். எஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்றீங்கன்னா அதோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். பட் யூ see here, இங்க ப்ரொவின்ஷியல் கோர்ட், அதாவது மெட்ராஸ்ல நீங்க போய் கேஸ் ஃபைல் பண்றீங்க, இப்போ கவர்னர் ஜெனரல் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு, நீங்க மெட்ராஸ்ல கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாது, அந்த கேஸ் டைரக்டா கவர்னர் ஜெனரல் கிட்டே போகும். ஸோ நீங்க யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அவரே உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்து படிச்சு பார்ப்பாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ another fraudulent thing or another highly atrocious thing the British did இந்த ஆக்ட் மூலமா. ஸோ இது மூலமா what they are trying to say, ரெவென்யூ ரிலேட்டட் மேட்டர்ஸ், அதாவது இந்த பணம் சுரண்ட விஷயமாவோ இல்ல கவர்னர் ஜெனரல்ஸ்க்கு எதிராகவோ எந்த கேஸும் நீங்க யாரும் ஃபைல் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு பவர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அந்த அமெண்டிங் ஆக்ட். அண்ட் ஆல்சோ தென் சிவில் லாஸ் அண்ட் கிரிமினல் லாஸ். கிரிமினல் லாஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ ஹிந்து லாஸ் மூலமாகவும் முஸ்லிம்ஸ் லா மூலமாகவும் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணாருன்னா, he tried to unify all the laws, அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணாரு. அப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு. அதனாலதான் லேட்டர் தே said hereafter you see பர்சனல் லாஸ், அவங்களோட பர்சனல் மேரேஜ், டிவோர்ஸ், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி பர்சனல் ரிலேட்டடான திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரிலேட்டடான எல்லாமே வந்து ஹிந்துஸ் பி ட்ரைட் அண்டர் த ஹிந்து லா
முஸ்லிம்ஸ் வில் பி ட்ரைட் அண்டர் முஸ்லீம் லான்றது தெளிவா அதில் சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆஸ் ஆஃப் நவ் கவர்மெண்ட் வந்து யூசிசின்னு ஒன்று கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44 ஆஃப் த டிபிஎஸ்பி. இந்த ஆர்டிகல் 44 ஆஃப் த டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதுல யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தனியாகவும் முஸ்லிம்ஸ், சீக் பீப்புள், ஹிந்துஸ் எல்லாருக்கும் பர்சனல் லாஸ், அதாவது மேரேஜ், டிவோர்ஸ், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கும் தனித்தனியா லா இருக்கு. இப்போ முஸ்லிம்ஸ்க்கு தனியா செட் ஆஃப் லாஸ் இருக்கு மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ்க்கு, ஹிந்துஸ்க்கு தனியா இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா காமனா எடுத்துட்டு வந்து ஒரு காமன் லா, சிவில் லா, மேரேஜ், டிவோர்ஸ், இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு லா கொண்டு வரது தான் அந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆல்ரெடி உத்தரகாண்ட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணி இட் ஹஸ் பீன் கம் டு ஃபோர்ஸ். கோவா, இந்தியாவிலே கோவா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹேவ் திஸ் யூசிசி. கோவாக்கு அப்புறம் உத்தரகாண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்தியா ஃபுல்லா பாஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த காலத்துல லார்ட் வாரன் சிங் ட்ரை பண்ணி அது செட் ஆகலன்றனால தான் he said that hereafter it will be under their own. So Hindus will be under Hindu law, Muslim will be under Muslim law. So இது இப்போ ஒரு பிரசன்ட் கனவோட கனெக்டடா இருக்கு. ஸோ அதுக்காக மட்டும் தான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ஹவு யூ கேன் சி ஒரு ஆக்ட் ப்ரொவிஷன் ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில் இருந்தது, இப்போ இருக்க பிரசன்ட் ட்ரெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் அந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ எனி டைம் இட் கேன் கம் டு ஃபோர்ஸ். ஆல்ரெடி இதை பத்தி டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாஸ் எடுத்துங்களேன், இப்போ ரேப், மர்டர், ஃப்ராட், ஆல் கிரிமினல் கேசஸ் எல்லாருக்கும் காமன் தான். அது விச் ரிலிஜன் பீப்புள் யாரா இருந்தாலும் கிரிமினல் கேசஸ் காமன் ஃபார் ஆல். பட் சிவில் கேஸ், அதாவது சிவில்னா பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஹிந்துஸ்க்கு ஒரு மாதிரி சிவில் மேரேஜ் டைவர்ஸ் இருக்கும், கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு மாதிரி மேரேஜ் டைவர்ஸ் இருக்கும். அதெல்லாம் காமன் ஆக்குறது தான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ எனி டைம் இந்தியா நடைமுறைக்கு வரலாம். நம்ம கிட்டே சொன்ன மாதிரி கோவா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹேவ் யூசிசி and Uttarakhand recent state to join it. So maybe in future, near future, India is going to have UCC for whole of the country. So வேணும்னா வேணாமட்டா it is a separate debate. அதை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன் எதா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஆக்ட் 1781 ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர் அமெண்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஏன் இது இன்ட்ரடியூஸ் பண்ண பேரு வில்லியம் பிட், அதனால தான் இது பேரு பிரைம் மினிஸ்டர் வில்லியம் பிட், அதனால இது பேரு பிட்ஸ் இந்தியா ஆக்ட். என்ன அந்த ஆக்ட் சொல்லுது அப்படின்னா, 2 bodies they have created. நான் ஆல்ரெடி சொன்னேன், கிரவுன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்தியா. இப்போ அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற இடத்துல 2 செப்பரேட் பாடிஸ் கிரியேட் பண்றாங்க. இங்க பாருங்க, கிரியேட்டட் a new body called போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு பாடி இருந்த இடத்துல, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்த இடத்துல இப்போ 2 ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாங்க. ஒன்னு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஹியர் ஹேவ் டு மேனேஜ் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். அது என்ன சார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்? சிவில், மிலிட்ரி அண்ட் ரெவென்யூ. ஸோ சிவில், மிலிட்ரி, ரெவென்யூ அந்த விஷயத்தெல்லாம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் அஃபேர்ஸ், ட்ரேடிங் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் அதை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த கேஸ்ல இப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இப்போ கிரவுன் டாப்ல இருப்பாங்க, அது கீழே உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்க்கு முன்னாடி ஒரே ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ 2 பாடி இருக்காங்க. இப்போ 2 bodies are there. One court of directors to take care of commercial affairs, இன்னொன்னு board of control. இந்த 2 பாடியும் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சன் இருக்க இடத்துல 2 பர்சனை போட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ சி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பட் 2 people are in controlling India now. ஸோ கிரவுன் அண்ட் பார்லிமெண்ட் கம்பெனி மேல இருக்க கண்ட்ரோலை ரொம்ப அதிகப்படுத்துறதுக்காக தான் they have created a new body called board of control. So simply in exam they'll ask you, which act created board of control? So it is Pitt's India Act 1784. இந்த board of control political affairs பார்த்துப்பாங்க, இந்த court of directors commercial affairs பார்த்துப்பாங்க. எஸ், அதுதான் இந்த ஆக்டோட திங். அது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் செப்பரேட் பண்ணாங்க. இதை நீ பார்த்துக்கோ, இது நீ பார்த்துக்கோன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஹவ் கிரியேட்டட். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த ஆக்ட்ல ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க, ஆல் த டெரிட்டரிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இஸ் ஆக்சுவலி த சுப்ரீம் கண்ட்ரோல் அது யார்கிட்ட இருக்குன்னா கிரவுன்ட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீ பாருங்க, the British government was given supreme control over company's territory. So company is ruling India, but கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்ததே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அதனால இந்த சுப்ரீம் கண்ட்ரோல், அல்டிமேட் கண்ட்ரோல் இந்தியா கிட்ட யாருக்கு இருக்குன்னா கிரவுனுக்கு தான் இருக்குன்றதை தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ தே சிம்பிளி செட் த இந்தியா இஸ் அ பொசிஷன் ஆஃப் கிரவுன். யூ சி the government or revenue of the British possession in India goes directly to the crown. ஸோ அதை தெளிவாக ஒரு தடவை சொன்னாங்க. அதுதான் இந்த பிட்ஸ் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் யாருக்குன்னா கம்பெனிக்கு. எதுக்குன்னா, யூ ஆர் தேர் டு எக்ஸ்ப்ளாய்ட் இந்தியா, பட் ஒன்லி வென் ஐ கிவ் த பர்மிஷன். ஸோ நான் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் தான் நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா, என்னோட பர்மிஷன் மூலமா தான் நீ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்ற ஒரு வார்னிங் தான் அந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அடுத்து 1786 ஆக்ட் ஆஃப் 1786.
இந்த டைம்ல there's a second governor general ஆஃப் பெங்கால், அவர் தான் லார்ட் கார்ன்வாலிஸ். இந்த கார்ன்வாலிஸ் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீசஸ்னா இப்ப இருக்க பிரசன்ட் ஐசிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆல் த ஆஃபீஸர்ஸ் வைக்கிற எக்ஸாம் தான் சிவில் சர்வீசஸ். அதோட ஃபாதர்ல லார்ட் கார்ன்வாலிஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் another thing also called கோட் ஆஃப் கார்ன்வாலிஸ். அதாவது இப்போ இந்தியாவில் நமக்கு இருக்க இந்த கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், முனிசிபல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அப்பீல்ஸ் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி எல்லா கோர்ட்ஸையும் ப்ராப்பரா டிசைன் பண்ணது லார்ட் கார்ன்வாலிஸ். அதுதான் அந்த கோட் ஆஃப் கார்ன்வாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் இப்போ ஈவன் இப்ப இருக்க நம்மளோட மெனி ஜுடிஷியல் சிஸ்டமும் இவரோட சிஸ்டம் பேசஸ்ல தான் இருக்கு. அதான் லார்ட் கார்ன்வாலிஸ். அண்ட் ஹி இஸ் த ஒன்லி கவர்னர் ஜெனரல் டு டை இன் இந்தியா. இந்தியாவில் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சிமெட்ரி கூட இங்க காசிப்பூர்ல தான், யூபியில தான் இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஹி இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ், பிகாஸ் சிவில் சர்வீஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு லார்ட் கார்ன்வாலிஸ். இவர் அப்பாயின் பண்றாங்க. இவர் ரெண்டு விஷயம் கேட்கிறாரு. ஒன்னு, சில இடத்துல எனக்கு வீட்டோ பவர் வேணும்னு கேட்கிறாரு. அது என்ன சார் வீட்டோ பவர் அப்படின்னா? ஓவர் ரைடிங் பவர். நான் முன்கூட்டியே சொன்னேன், கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில். கவர்னர் ஜெனரல் ஒருத்தர், கவுன்சில் 4 பேர், 4 மெம்பர்ஸ். ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா இந்த 4 இந்த ஒரு சேர்ந்து மெஜாரிட்டி டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது 5ல் 3 பேர் ஓகே சொல்றாங்க, 2 பேர் நோன்னு சொல்றாங்கன்னா இந்த ஓகே சொல்றாங்க, இட் வில் பி அக்செப்டட். ஸோ வாட் ஹி இஸ் ஆஸ்கிங், சில இடத்துல எனக்கு ஓவர் ரைடிங் பவர் வேணும். அதாவது கவுன்சில் டிசைட் பண்ணாலும் அதுக்கும் மேல என்னோட முடிவு எடுக்கணும். அதுக்காக எக்ஸை வீட்டோ பவர் அவர் கேட்கறாரு. அதை அவங்க அலோவ் பண்றாங்க. சி should be given power to override the decision of his council in special cases. சில ஸ்பெஷல் கேசஸ்ல எனக்கு ஓவர் ரைடிங் பவர் வேணும்னு சொல்றாரு. அதை அவங்க அலோவ் பண்றாங்க. நாட் ஓன்லி தட், கவர்னர் ஜெனரல் செப்பரேட்டா இருப்பாங்க, கமாண்டர் இன் சீஃப் அதாவது மிலிட்ரிக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஆள் இருப்பாங்க. லார்ட் கார்ன்வாலிஸ் என்ன கேட்கிறாருன்னா, அந்த கமாண்டர் இன் சீஃப் மிலிட்ரிக்கு இருக்க ஹெட்டும் நானேவா இருக்கணும், அந்த பவர் என்கிட்டே கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொன்னேன், பவர் டிவிஷனா இருக்கிறது டீசென்ட்ரலைசேஷன். பவரை அங்கேருந்து எடுத்து நானே எல்லாமே வச்சுக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் அதை சென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. நீங்க இதுல நீங்க பார்க்கலாம், he would also be the commander in chief. முன்னாடி இன்னொரு ஆள் இருந்தாரு கமாண்டர் இன் சீஃபா, இப்போ அந்த பவரை he is taking, which means he is having concentration of power. இதுதான் centralization of power. இந்த centralization of power ஏறிக்கிட்டே இருக்கு. Yes, thanks to this Lord Cornwallis, he is getting more and more power in the hands of Governor General. இதுதான் இந்த 1786 ஓட ஆக்ட். அடுத்து நீங்க பாருங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. This is also a very important act. ஏன்னு கேட்டா, it extended the overriding power. இந்த வீட்டு பவர், அதாவது கவுன்சில் ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கும் மேல் முடிவு என்னால எடுக்க முடியும். அந்த மேல் முடிவு செஞ்சு என்னால எடுக்க முடியும். முன்னாடி ஸ்பெஷல் கேசஸ்ல சில இடத்துல மட்டும் அதை பண்ணலாம். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல அதை பண்ணலாம். ஸோ அகைன் மோர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர். அண்ட் செகண்ட் திங் யூ சி, இட் கேவ் கவர்னர் ஜெனரல், as I told, more powers. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் எக்ஸ்டெண்ட்ஸ் த ட்ரேட் மோனோபோலி. அது என்ன சார் ட்ரேட் மோனோபோலி? இந்த வார்த்தை அடிக்கடி நீங்க பார்க்கலாம். மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் டாமினேஷன் ஆஃப் த மார்க்கெட். இப்போ ட்ரேட் மோனோபோலினா நான் பேசுனேன், அந்த காலத்துல 1600ல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காட் த பெர்மிஷன் ஃப்ரம் குயின் எலிசபெத் I. டீலே என்னன்னா, ஒன்லி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் பிரிட்டன் கேன் கோ அண்ட் டூ ட்ரேட். அங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஆனா அவங்க மட்டும் தான் ட்ரேட் பண்ணலான்னு. அதுதான் ட்ரேட் மோனோபோலி. ஒருத்தர் டாமினேட், சிங்கிள் குரூப் டாமினேட்டிங் த மார்க்கெட் இஸ் கால்ட் ட்ரேட் மோனோபோலி. ஸோ அந்த ட்ரேட் மோனோபோலியை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எப்பன்னா எக்ஸ்ட்ரா 20 இயர்ஸ்க்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இயரோட ஆக்டோட இயர் பார்த்தீங்கன்னா 1793. இப்போ 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்து அந்த ஆக்ட் ரெனியூ பண்றது எப்போ இருக்குன்னா 1813ல. இதே மாதிரி அடுத்தடுத்த 20 இயர்ஸா அதை அவங்க ரெனியூ பண்ணிட்டே போறாங்க. See, add another 20, 1833. இதே மாதிரி add another 20, 1853. இந்த 1853ல they didn't extend the act. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. இந்த மீன் டைம் 1857ல கிரேட் ரிவால்ட் நடந்து கம்பெனி ரூல் இஸ் கேன்சல் அண்ட் இட் இஸ் கோயிங் டு த கிரவுன்ஸ் ரூல். ஸோ இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். அப்போ இந்த அடுத்த வர ஆக்ட் தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதை நீங்க மக பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆட் 20 இயர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், யூ வில் கெட் த அப்கமிங் ஆக்ட்ஸ். 1813, 18 இப்படிதான் இந்த 1813, 33, 53 வந்தது. ஸோ ட்ரேட் மோனோபோலி வாஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் அனதர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். 20 வருஷம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதனால தான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, it laid down the members of the board of control and court of directors, you see, and their staffs were to be paid from Indian revenue. அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு சேலரி பிரிட்டன்ல கொடுக்க மாட்டாங்க, இந்தியாவில இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மணி தான் அவங்களுக்கு சேலரியா கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் கெட்டிங் பெய்ட். இங்க வந்து லூட் பண்றதுனால, இங்க அவங்க பண்ற சுரண்டலுக்கு அவங்களுக்கு பணம் தர மாதிரி they have also given another provision. அதுதான் அந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. So what are the two important things you have to know? One, the governor general has given more power. அவருக்கு நிறைய பவர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க.
அந்த 28 எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஆக்ட் தான் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆட் ஜஸ்ட் 20 to the 1793, it is 1813 ஆக்ட். அப்பவங்கள வர அந்த 3 ஆக்ட் 1813 ஆக்டா இருக்கட்டும், தென் 1833 1853 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு உங்களுக்கு போக போக தெரியும். யூ see the short rate of 1813. So 1793 ஓட plus 20. See here, abolish the trade monopoly of the company. Now they have given trade monopoly. இப்போ அந்த சிங்கிள் டாமினேஷன் அந்த மார்க்கெட் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா 2 விஷயத்துல இன்னும் உங்களுக்கு மோனோபொலி கொடுத்தாங்க. எக்ஸப்ட் 2 விஷயத்துல மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னு சைனா ட்ரேட், இன்னொன்னு டீ ட்ரேட். சைனா ட்ரேட் அண்ட் டீ ட்ரேட், இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் பிரிட்டிஷ்க்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதே இடத்துல எல்லாம் விச் மீன்ஸ் சைனா கூட பண்ற ட்ரேடோ டீல பண்ற ட்ரேடோ ஸ்டில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டாமினேட் பண்ணலாம். ஆனால் மற்ற விஷயத்துல அவங்களுக்கு டாமினேஷன் கிடையாது. ட்ரேட் மோனோபொலி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் மற்ற கம்பெனிஸும் வந்து இந்தியாக்குள்ள ட்ரேட் பண்ணலாம். செகண்ட் விஷயம், இட் அசர்ட்டட் த சாவர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த கம்பெனிஸ் டெரிட்டரி. சாவர்னிட்டினா சுப்ரீம் கண்ட்ரோல். இப்போ நான் ஆல்ரெடி பிடிச்ச இந்தியாக்குள்ள உங்களுக்கு சொன்னேன். சுப்ரீம் கண்ட்ரோல்னா பிரிட்டிஷோட கிரவுன், அதாவது அவங்க குவீனோட பர்மிஷன்ல தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ரூல் பண்றாங்க. அகைன் இதை ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொன்னாங்க. என்னன்னா இந்தியாவோட அல்டிமேட் கண்ட்ரோல் என் கிட்ட தான் இருக்கு, கிரவுன் கிட்ட தான் இருக்கு. நீ எங்க என் சார்பா தான் அங்க எக்ஸ்பிளைட் பண்றே தவிர்த்து நீ அதுக்கு ஓனர் இல்லைன்றத தெளிவா சொன்னாங்க. அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி it allowed the Christian missionaries to come to India for the first time. Christian missionaries, yes, இந்த மிஷனரிஸ்லாம் அங்க நீ பிரிட்டன்ல இருந்து வந்து இந்தியால செட்டில் ஆகுறாங்க. 2 விஷயத்துக்காக வராங்க. ஒன்னு, they are teaching them English, and 2, to convert them. For these 2 things they are coming to India. முக்கியமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட கல்ச்சர் ரொம்ப டைவர்ஸா இருந்தது. பிரிட்டிஷ்க்கு ரூல் பண்றது கஷ்டமா இருந்தது. ஸோ டு மேக் இட் ஈஸி அவங்க 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று, இங்கிலீஷ் தே ஸ்ப்ரெட் ஸோ தட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும்ன்றனால. 2வது, தே கன்வெர்டட் தேம் டு த கிறிஸ்டியானிட்டி. ஏன் அப்படின்னா இஃப் யூ ஆர் டாக்கிங் இங்கிலீஷ் அண்ட் இஃப் யூ ஆர் பி அ கிறிஸ்டியன் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்ற காரணத்துக்காக கிறிஸ்டியன் மிஷனரிஸா அஃபிஷியலா அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 1813 ஆக்ட்ல தான் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அஃபிஷியலி கேன் கம் டு இந்தியா. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் they allocated money for education. நீங்க தெளிவா பார்க்கலாம். See, to spread of western education among the inhabitants of British territories, 1 lakh per year allocated. இந்த Charter Act of 1813 மூலமா ஒரு வருஷமும் 1 lakh rupees வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். எதுக்காகனா டு எஜுகேட் த இந்தியன்ஸ் அப்படின்றத தெளிவா சொல்லி சொன்னாங்க இந்த ஆக்ட்ல தான். Yes, and you see, authorize local government to impose tax on persons. அதாவது இன்கம் டாக்ஸ். இப்போ நம்ம பர்சனை பே பண்றது ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் பே பண்றோம். அந்த மாதிரி முதல்ல டாக்ஸ் ஆன் பர்சன்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் போடலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இந்த ஆக்ட் தான். ஸோ வாட் ஆர் 4 things you have to know? First, abolish the trade monopoly of the company. சைனா ட்ரேட், டீ ட்ரேட் மட்டும் அலோவ் பண்ணாங்க. 2வது, கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்டார்டட் டு கம் டு இந்தியா. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், 1 lakh rupee per year allocated for western education. எஜுகேஷனுக்காக இந்தியாவுக்குன்னு தனியாக அலோகேட் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லோக்கல் கவர்மெண்ட் கேன் டாக்ஸ் அ பர்சன். இது எல்லாமே இந்த 13 ஆக்ட் மூலமா சொன்னாங்க. இந்த ஆக்ட்லயுமே 20 years எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ 1813 plus 20, it is another the next act, Charter Act of 1833. இந்த ஆக்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு பார்க்கலாம். இந்த Charter Act of 1833 இன்னொரு பேரு செயின்ட் ஹெலனா ஆக்ட். செயின்ட் ஹெலனா ஆக்ட். ஏன்னா செயின்ட் ஹெலனா அப்படின்றது ஒரு ஐலாண்ட் which is there in the present Atlantic Ocean next to Africa. The Saint Helena Island, it was under the company initially. இந்த ஆக்ட் மூலமா அந்த ஐலாண்டை பிரிட்டன் டைரக்டா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இட் இஸ் ஆல்சோ கால் செயின்ட் ஹெலனா ஆக்ட் 1833. இந்த ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா இட் இஸ் கால் ஃபைனல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். அதாவது சென்ட்ரலைசேஷன் முன்னாடி என்ன சொன்னா பவர் கான்சென்ட்ரேஷன். எல்லா பவரையும் ஒருத்தர் எடுத்துக்கிறது. இருக்கிற எல்லா பவரையும் எடுத்து கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் தே ஹேவ் ஈவன் சேஞ்ச் தி நேம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை தூக்கிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, Governor General of Bengal became Governor General of India. For the first time, they are using the word India in their act directly. அவங்களோட ஆக்ட் நேம்ல இப்படி கொடுக்குறாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறினாரு. தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுறாரு. அவரோட ஹெட் குவார்டர்ஸ் பெங்கால்ல தான் இருக்கு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் another than you see Lord William Bentinck, the one who abolished சதி. இவர் தான் 1829ல ராஜாராம் மோகன் ராயோட ஓகே இனிஷியேட்டிவ்னால he is abolishing the sadi. Regulating Act of 17, abolition of sadi. Regulating Act 17 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் மூலமா தான் சதியை வந்து அபாலிஷ் பண்றது இந்தியா ஃபுல்லா. ஸோ அது அந்த லார்ட் வில்லியம் பென்டிக் தான் became the first governor general of India. That is why நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா இட் இஸ் லார்ட் வில்லியம் பென்டிக். யூ ஷாட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ இதுல எல்லா பவரையும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாட்ட கொடுத்தாங்க. நீங்க அதை தெளிவாக மென்ஷன் பண்ணி vested in all civil and military power. எல்லா சிவில் பவரையும் மிலிட்டரி பவரும் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 100% centralization happened because of this 1833 Act. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. Which act gave all the powers to the governor general, or which act made the governor general of Bengal as governor general of India? Which act is final steps towards centralization? எப்படி கேட்டாலும் the answer is Charter Act of 1833. அதை நீங்க பார்க்கலாம். ஏன் the final step towards centralization? You see, deprived the governor of Bombay and Madras their legislative power. Legislative power na law making power. அப்ப நான் சொன்ன 3 பிரசிடென்சிஸ் இருந்தது. ஒன்று பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். மெட்ராஸ் கவர்னர் மெட்ராஸுக்கு தேவையான ஆக்டை பாஸ் பண்ணா, பாம்பேக்கு தேவையான ஆக்டை பாஸ் பண்ணா. இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பவரை ஸ்நாச் பண்ணிச்சு. டிப்ரைவ்ட் மீன்ஸ் டேக்கன் அவே. இந்த பவர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் கவர்னர் வாஸ் டேக்கன் அவே. அந்த பவரை இப்ப லார்ட் வில்லியம் பென்டிக் கொடுத்தாங்க. முன்னாடி மெட்ராஸ் கவர்னர் வேறன்ற லாவை அவரே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ they have to go and ask லார்ட் வில்லியம் பென்டிக். இதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆர் சென்ட்ரலைசேஷன். நெக்ஸ்ட் யூ see, ended the activities of East India Company as a commercial body. Hereafter it is a purely administrative body. ட்ரேடுக்காக, அதாவது வர்த்தகம் பண்ணணும்னு வந்தவங்க இப்போ வர்த்தகம் பண்ணல, அவங்க நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அதை தான் இங்க தெளிவாக கொண்டிருக்காங்க. ஹியர் ஆஃப்டர் இங்கிலீஷ் இந்தியன் கம்பெனிஸ் நோ மோர் அ கமர்ஷியல் பாடி. அவங்க கமர்ஷியல் பாடி கிடையாது, அவங்க பியூர்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, ரூல் பண்ண வேண்டிய ஒரு பாடி, அதாவது கவர்மெண்ட் பாடின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூ see, attempted to introduce a system of open competition for civil services. Very 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 important. சிவில் சர்வீசஸ் நான் முன்னாடி சொன்னேன். இப்ப இருக்க பிரசன்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அந்த காலத்துல இருந்ததா ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் சிவில் சர்வீஸா அந்த காலத்துல இருந்தா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த எக்ஸாமுக்கு இந்தியன்ஸ் முதல்ல அலோவ் பண்ணல. லேட்டர் இந்த ஆக்ட் தான் ட்ரை பண்ணாங்க. அட்டெம்ப்டட் அப்படின்னா they tried to introduce open competition. What is open competition? இப்போ நீங்க சீரியஸ் ஆப்கேட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்க யார் வேணாலும் எழுதலாம், எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க எழுதலாம். அதே மாதிரி தான் அதுதான் ஓப்பன் காம்படிஷன். இந்த ஓப்பன் காம்படிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க இந்த ஆக்ட்ல. அண்ட் நாட் ஓன்லி தட், திஸ் ஆக்ட் 1833 ஆக்ட் ஆல்சோ டிட் another thing that is very important. That is another than first law commission. முதல்ல லா கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்றாங்க. யாரை வச்சுன்னா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் a person called லார்ட் மெக்காலே. இந்த லார்ட் மெக்காலே தான் ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட சேர்மன் அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த இயர் 1833. இவரோட வேலை என்னன்னா he has to combine all the laws, okay, civil laws in India so that it will be easy for the British to administer. So ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணது 1833 ஆக்ட். அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட சேர்மன் யாருன்னா லார்ட் மெக்காலே. ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆக்ட்ல நிறைய தடவை இது எக்ஸாம்ல திருப்பி கேட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆக்ட். சரிங்களா? இதுதான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. தென் உங்களுக்கு தெரியும் 33னா 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 1833 பிளஸ் ஒரு 20, இஃப் யூ ஆட் 1853 வரும். எஸ், தட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஆக்ட், 1853 ஆக்ட். நீங்க பாருங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 ஆக்ட். இதுதான் கம்பெனி ரூல் அப்போ பாஸ் பண்ண லாஸ்டான ஆக்ட். பிகாஸ் நான் சொன்னேன் 1857ல கிரேட் ரிவால்ட் நடந்து இதுதான் சாக்குன்னு கம்பெனி எலிமினேட் பண்ணிட்டு கிரவுன் டு கோர் டைரக்ட்லி. நீங்க சட்டிலா இந்த ஆக்ட்ல பார்க்கலாம். இந்த ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லவே இல்லை. மற்ற எல்லா ஆக்ட்லயும் வில் பி எக்ஸ்டெண்டட் 20 இயர்ஸ். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1993ல இருந்து 20 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் 20 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இந்த ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லவே இல்லை. தே சிம்பிளி சே இட் இஸ் ஆன் த வில் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது நாங்க எப்போ முடிவு பண்றோமோ அப்போ வரைக்கும் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லாங்க. அதுவே ஒரு சட்டில் குறியீடு தான். அவங்களுக்கு எப்போ எலிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு குறியீடு தான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுறது. நீங்க பாருங்க, முதல்ல ஒரு நியூ திங்க் பண்ணாங்க. என்னன்னா legislative and executive function of the governor general council separate. இப்போ நீங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எடுத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 இருக்கும். எக்ஸிகியூட்டிவோட வேலை இம்ப்ளிமெண்டிங் த லா, இது லெஜிஸ்லேட்டிவோட வேலை பாசிங் த லா, ஜுடிஷியரி வேலை இன்டர்பிரட்டிங் த லா. அதாவது இவங்க 2 பேரும் சரியா இருக்காங்கன்னு பாக்குறது. இப்போ அந்த காலத்துல அந்த கவர்னர் ஜெனரல், அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இந்த 4+1 இந்த 5 பேர் மட்டும்தான் லா பாஸ் பண்றதா இருக்கட்டும், லா இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், லா சரியா தப்பான்னு பாக்குறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் பண்ணாங்க. For the first time they are separating it. Legislative law making ஒரு தனி பாடியும் எக்ஸிகியூட்டிவ்க்கு தனியா பிரிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா they are creating a new 6-member body called legislative councils. See, it established a separate governor general's legislative council including Indians, which later become Indian or Central Legislative Council, or we can simply say mini parliament. Know it guys, in our country
ஒரு நம்மளோட அஃபிஷியல் பார்லிமெண்ட் 1952 இருந்து. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பார்லிமெண்ட்ன்றது பிரிட்டிஷ் பீரியட்ல முதல்ல இந்த பார்லிமெண்டோட விதை எங்க போட்டாங்கன்னா இந்த 1853 ஆக்ட்ல தான் போட்டாங்க. முதல்ல எஸ் சம் 6 இந்தியன்ஸ், ஒரு 6 இந்தியன் மெம்பரை சூஸ் பண்ணி நீங்க லெஜிஸ்லேட்டிவ் பாடியா இந்த கவர்னர் ஜெனரலுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கிரியேட் பண்ணாங்க. அதுதான் இந்த இந்தியன் ஆர் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த சிஎல்சி ஆர் ஐஎல்சி, இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் பின்னாடி இட் பிகேம் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த பார்லிமெண்ட் 1952. ஆனா பிரிட்டிஷ் பீரியட்ல முதல்ல ஒரு மினி பார்லிமெண்ட்டுக்கான அந்த வித ஃபவுண்டேஷன் போட்டது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 தான். சார் இதுக்கு பவர் இருக்கா அந்த பாடிக்குன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த இந்தியன்ஸ் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணலாம், அதாவது பரிந்துரை செய்யலாம், அவங்களுக்கு ரியல் பவர் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அன் ஐ வாஷ் டன் பை த பிரிட்டிஷ், பட் இன் அ குட் டைரக்ஷன் இட் இஸ் அ குட் ஐ வாஷ். அண்ட் see the next one. Introduced the open competition system of selection and recruitment of civil services. 1833 ஆக்ட்ல attempted to introduce open competition. இதுல they have actually created that, and not only that, they for that அவங்க ஒரு கமிட்டி கூட கிரியேட் பண்ணாங்க. அதுதான் the famous இந்தியன் சிவில் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸ் கமிட்டி. இந்த கமிட்டி கிரியேட் பண்ணது 1854ல. இந்த கமிட்டியோட சேர்மனும் யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சேம் காய், லார்ட் மெக்காலே. இந்த லா கமிஷன் சேர்மன் லார்ட் மெக்காலே, சேம் பர்சன் வாஸ் த சேர்மன் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் கமிட்டி. இவங்க வேலை என்னன்னா எப்படி எலிஜிபிலிட்டி வைக்கணும், எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ணணும், யாரெல்லாம் அலோவ் பண்ணணும்ன்றத வகுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெசிபிக் பாடி கிரியேட் பண்ணாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் கமிட்டி. ஸோ யூ ஹேவ் டு கம்பேர் த 2 திங்ஸ். 1833 ஆக்ட்ல லா கமிஷன் கிரியேட் பண்றாங்க லார்ட் மெக்காலே கீழே. இந்த சேம் வே 1853 ஆக்ட் மூலமா இந்தியன் சிவில் சர்வீஸ் கமிட்டி கிரியேட் பண்றாங்க, சேம் லார்ட் மெக்காலே கீழே. ஹி இஸ் அ ஹைலி லேர்ன்ட் பர்சன். இன்ஃபேக்ட் இது மெக்காலியன் கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இப்பயுமே நமக்கு இருக்க மெக்காலியன் கல்வி முறை தான். இந்த மெக்காலியன் கல்வி முறைன்றது கொடுத்ததே இவர் தான். ஸோ திஸ் லார்ட் மெக்காலே இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். எதுக்குன்னா இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது இவர் தான். இவர்னால தான் லேட்டர் ஆல் த ஹையர் எஜுகேஷன், அதாவது பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் நமக்கு வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழியில இது இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், டீச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். நீங்க பார்க்கணும் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் 12th இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதுக்கு காரணமே இந்த லார்ட் மெக்காலே தான். லேட்டர் தான் கவர்மெண்ட் வந்து தமிழ் மீடியம்லயோ இல்லை ஹிந்திலயோ எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ மெக்காலியன் கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெக்காலே தான் இவர். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மெக்காலேஸ் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க 1835, அது மூலமா தான் இங்கிலீஷ் ஹஸ் பிகம் த லாங்குவேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். கிரெடிட் கோஸ் டு திஸ் மெக்காலே கை. ஸோ ஹி இஸ் ஆல்சோ சேர்மன் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் கமிட்டி. எக்ஸாம்ல விச் ஆக்ட் கிரியேட்டட் த சிவில் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் 1853 ஆக்ட். அண்ட் யூ சி நெக்ஸ்ட், கம்பெனி ரூல் allowed to retain the possessions of Indian territories. நீ வச்சுக்கோ, பட் ஆனால் இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல்ன்றது திருப்பி தெளிவாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வித்தவுட் எனி சட்டில் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் யூ சி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அது என்ன சார் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன்? அதில் 6 பேர், அந்த டைம்ல 4 ப்ரொவின்சஸ் இருந்தது. ஆக்ரான்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராவின்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ பாம்பே, ஆக்ரா, தென் பெங்கால் அண்ட் மெட்ராஸ், இவங்க 4 கவர்னர்ஸுமே ஒரு மெம்பர் அவங்களேருந்து அனுப்பலாம். மீதி 2 மெம்பர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து he will appoint. ஸோ அதை தான் அந்த லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், நாட் ஓன்லி தட், இந்த ஆக்ட் மூலமா தான் அங்க ஆல்ரெடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவர்னர் ஆஃப் இந்தியா அங்கதான் இருக்காரு, பெங்கால்ல தான் இருக்காரு. செப்பரேட்டா கவர்னர் ஆஃப் பெங்கால்னு ஒரு செப்பரேட் பர்சன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், திஸ் ஆக்ட் ரெடியூஸ் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃப்ரம் 24 to 18 இன் பாம்பே, இன் கல்கட்டா சாரி. ஸோ அங்க லண்டன்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 2 பாடி இருக்கு. அந்த பாடியில கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மொத்தம் 24 பேர் இருப்பாங்க, 24 பீப்புள். அந்த 24 18 குறைக்கிறாங்க. ஏன்னா மோர் அண்ட் மோர் யூ ரெடியூஸ், இட் வில் பி ஈஸி ஃபார் த கிரவுன் டு கண்ட்ரோல். அந்த 18லயும் 6 மெம்பர்ஸ் வில் பி டைரக்ட்லி நாமினேட்டட் பை த கிரவுன். ஸோ முன்னாடி 24 பேர்ல 6 பேர் இருக்கிறதுக்கும் இப்போ 18 பேர்ல கிரவுனோட மெம்பர் 6 பேர் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடி 1/4, இப்போ 1/3. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கிரவுன் கண்ட்ரோல் த கம்பெனி டைரக்ட்லி. அண்ட் உங்களுக்கு தெரியும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1853 ஆக்ட் முடிஞ்சு few yearsல the revolt started. Because of that revolt, the company rule was ended by the government. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, a fish jumping out of the frying pan directly into the fire அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் fish jumping out of the frying? ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. There is a fish, அந்த fish வந்து ஒரு பவுலுக்குள்ள இருக்கு. the fish is about to be cooked. ஸோ அந்த ஃபிஷ் தூரத்துல இருந்து பாக்குது. அந்த ஃப்ரைங் பேன்ல ஒரு ஃபிஷ்ஷை போடுறப்ப எல்லா மீனும் செத்துருதுன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா, அவரோட டர்ன் வரப்போ the fish thinks that அந்த மீனை போடுறப்போ அந்த பேன், அந்த ஃப்ரைங் பேன்ல ஜம்ப் பண்ணிட்டா நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு நம்புது.
ஸோ அதோட டைம் வந்து அந்த செஃப் வந்து அந்த ஃபிஷ் அதுக்குள்ள போடுறப்போ அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்க அந்த அந்த ஃப்ரைங் பேன்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுச்சு. ஸோ ஜம்ப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கப்போ வாட் இட் திங்ஸ் அப்பா நம்ம பொழைச்சிட்டோம்னு நினைக்குது. பட் ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் இட் வென்ட் டைரக்ட்லி இன்டு த ஃபயர். கீழே இருந்த நெருப்புல நேரா போய் விழுந்துருச்சு. ஸோ ஒரு விஷயம் நமக்கு பெட்டர்னு நினைப்போம் போனா, பட் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த விஷயம் இவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி தான் பிரிட்டிஷோட ரூல் நடந்தது. கம்பெனி ரூல்ல இருந்து நம்ம கிரவுன் ரூல் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ வாட் மெனி இந்தியன்ஸ் தாட் பரவாயில்ல, நவ் வி ஆர் கோயிங் டு பி குட் அண்ட் நவ் இட் வில் பி ரியலி குட்னு நம்பணும். பட் நோ, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். Later only we realized that we are a ship jumping out of the frying pan directly into the fire. That is this later Crown's rule. Paakalam. See, Government of India Act of 1858. This act is called Good Government of India. Avanga, that is good is not there in India. At least let there be in the act என்றனால அப்படி பாஸ் பண்ணிட்டாங்க. In the Good Government of India, Queen's Proclamation அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குயின் அரசின் அறைகூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. Queen's Proclamation மூலமா finally they said they abolished the English East India Company. They said hereafter no more company in India. Crown, we are directly taking over India. எப்படி அப்படின்னா listen, the same thing you know, flowchart. Crown, British Parliament, இந்த இடத்துல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு இருந்தது. இப்போ அந்த ரெண்டுமே கிடையாது. இட் கம்ஸ் டைரக்ட்லி. அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆர் SOS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ன்றவர் ஒரு பிரிட்டிஷ் MP, கேபினெட் மினிஸ்டர். ஸோ எல்லாமே பிரிட்டிஷ் தான். இன்மேட் தேர் இஸ் ஹியர் ஆஃப்டர் மிடில்மேன் யாருமே கிடையாது. நடுவில் எந்த மிடில்மேனும் கிடையாது. Crown will be directly exploiting India by means of the parliament. So company கிடையாது. இனிமேட்டு டைரக்டா the British is exploiting India. This is the flowchart now. So Crown, Parliament, Secretary of State, India. Okay? You see? Abolish the company and transfer the powers of government, territories and revenue to the British Crown. That is the first and foremost thing. Government of India Act of 1858. And you see, Governor General of India became Viceroy of India. So Governor of Bengal became Governor General of Bengal. Warren Hastings, Governor General of Bengal became Governor General of India, Lord William Bentinck. Governor General of India became Viceroy of India, Lord Canning. So the first Viceroy of India is Lord Canning. And you see, enter the system of double government, court of director, board of control. They abolished the company. Company illa, appo court of directors and board of control, adiyum abolish pannitaanga. Next, created a new office called Secretary of State, SOS, as I told. He is a British MP and a cabinet minister. The first Secretary of State is Lord Stanley. ஸ்டான்லின்றவர் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவர். எஸ். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தெரியணும்னா they will simply call a secretary of state. He will come and he will tell what is happening in India. Fine. And இந்த வைஸ்ராய் இருக்கார்ல, இந்த வைஸ்ராய் is responsible to the Lord Stanley. இப்போ Crown wants to know what is happening in India na, Crown will ask the Parliament, Parliament will ask the Secretary of State, Secretary of State will ask the Viceroy. So this is the chain of connection. In the court of directors, board of control, hereafter no, because no company, no court of directors, no board of control. And next you see, a 15-member council will assess the Secretary of State. Just for namesake, they will assess them. And not only that, they finally said, hereafter, we will not capture any more in India. இதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவில் எதுவுமே கேப்சர் பண்ண மாட்டோம். வாட் எவர் இட் இஸ் தேர் இன் இந்தியா, இட் வில் பி அஸ் அண்ட் வில் பி ரூலிங். பட் த சேட் திங் என்னன்னா 90-95% ஆஃப் த ஏரியா, இந்தியாவோட ஏரியா ஆல்ரெடி வாஸ் கேப்சர்ட் பை த பிரிட்டிஷ். ஸோ நான் முன்கிட்டே சொன்ன மாதிரி வி தாட் இந்த கம்பெனி அபாலிஷ் ஆயிடுச்சுன்னா பிரிட்டன் நம்ம நல்லா ரூல் பண்ணாமல் நினைச்சோம். பட் இல்லை, கம்பெனி ரூலோட கிரவுன் ரூல் இன்னுமே மோசமா இருந்தது. இதுக்கப்புறம் தான் த ரியல் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி ஸ்டார்ட்ஸ். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் ரியலான பிரிட்டிஷ் ரூல் தட் இஸ் தேர். பிகாஸ் பிஃபோர் தட் இட் வாஸ் ஜஸ்ட் அ கம்பெனி ரூலிங் அவர் கண்ட்ரி. பட் நவ் இட் இஸ் ரியலி த டைரக்ட் பீப்புள் ஸ்டார்டட் டு ரூல். இதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இந்த கிரவுன் ரூல்ல என்னென்ன ஆக்ட்லாம் பாஸ் பண்ணாங்க, எந்தெந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைட் பண்ணாங்கன்றத, இதே மாதிரி இப்போ கம்பெனி ரூல் என்னென்ன ஆக்ட் பாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கிரவுன் ரூல் என்ன பாஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.